ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஹவு டு கன்வெர்ட் மொலாரிட்டி டு மொலாலிட்டி அண்ட் வைஸ் வெர்சா. மொலாலிட்டிலேருந்து மறுபடியும் எப்படி மொலாரிட்டி மாறுதுன்னு. ஸோ இந்த இதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின்ஸ் கூட தான் ஈஸியாக பசங்க பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கேட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, கான்செப்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைண்ட் த மொலாலிட்டி ஆஃப் 8 molar H2SO4 aqueous சொல்யூஷன். ஓகே, பக்கத்தில் வந்து இந்த மாதிரி டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கேபிட்டல் எம்னா மொலாலிட்டின்னு அர்த்தம். ஸோ மொலாலிட்டினா ஸ்மால் எம், தே ஆர் ஆஸ்கிங் மொலாலிட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிவன் டேட்டாவை நம்ம வந்து தனியாக எழுதி வச்சுக்கலாம். ஸோ கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா molarity is equal to 8 molar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. what does it mean? 8 moles of, okay, 8 moles of H2SO4 is present in 1 liter of the solution. கரெக்டாக அதுதானே நமக்கு அதனோட டெஃபினிஷன் அதுதானே வருது. ஸோ 1 liter of the solution. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இருக்குது. ஓகேவா, அது தவிர என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 point. இது வந்து டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் மொலாலிட்டி. கரெக்டாக, மொலாலிட்டியோட இது என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்மால் என் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜி. கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு தெரியறது வந்து என்னென்னா வால்யூம் தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் மாஸில் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வேணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு தேவை தான் நமக்கு வந்து இங்கே என்னென்னா டென்சிட்டி நமக்கு அங்கே தான் யூஸ் ஆகும். ஃபஸ்ட் நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருச்சுன்னா 8 moles நமக்கு வந்து ஒரு டேட்டா கிடச்சிருச்சு. n is equal to 8, நம்பர் ஆஃப் moles is equal to 8. இன்னொரு டேட்டா என்ன? 8 இங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா we know volume of the solution. வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் வந்து என்ன? is equal to 1000 ml. ஏன்னா டென்சிட்டி எம்எல்ல கொடுத்துருக்கறதுனால நான் வந்து 1000 mlன்னு எழுதுகிறேன். ஓகேவா, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். இது எப்படி இதை மாஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாமா? வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் அப்படியே மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் எடுத்துட்டேன்னா நான் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் ஈஸியாக பண்ணிவிடுவேன். அப்போது என்ன பண்ணால் இந்த இடத்துல தான் நம்ம டென்சிட்டி யூஸ் பண்ணணும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் மாஸ் ஆஃப் த, இது டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன், அதனால் இது மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ ஐ நோ density is equal to 1.84 is equal to mass of the solution. I'm going to find out volume of the solution is equal to 1000 ml. So mass of the solution வந்து 1840 grams அப்படின்னு வந்துருச்சு. This is what mass of the solution. எனக்கு mass of the solution தெரிஞ்சிருச்சு. அப்போ mass of the solvent கண்டுபிடிக்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், கேபிட்டல் மாஸ், இது வந்து என்னென்னா இது மொலாரிட்டியோட இது பண்ணிக்காதீங்க. this is what mass. Okay, so mass of the solution is equal to what? Solution எதனால் ஆனது? mass of the solute plus mass of the solvent. கரெக்டா? ஸோ இப்போ வந்து mass of the solventங்கிறது வந்து எப்படி வரும்? mass of the solvent will be equal to mass of the solution minus mass of the solute. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியும் mass of the solution is equal to 1840 grams. mass of the solute என்ன? ஸோ don't worry, I know the number of moles of solute. number of moles of solute தெரியும். அப்போது 1 mole of H2SO4 is equal to what? அதனோட மாலிகுலர் வெயிட் இல்லையா, which is 98 grams. ஓகே, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா அதில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த மோல்ஸில். ஸோ 8 moles ஆஃப் H2SO4. ஸோ 98 into 8 பண்ணால் என்ன வரும்? 8 8s are 64. ஸோ 784 grams வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே இதை அப்ளை பண்ணலாமா? இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 784 grams. ஸோ இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ திஸ் இஸ் 0. ஸோ ஐ எம் யூஸிங் த calculator in order to save time. Okay, so which is 1054
56 grams. இப்போ mass of the solvent எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுத்தையும் நான் இப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். n is equal to number of moles is equal to 8 divided by 1056. So which will be so the answer is 7.57. ஸோ இங்கே வந்து 1000 பண்ணிக்கணும் இல்லையா, ஸோ 1000 பண்ணிக்கணும். 7.57 மொலாலிட்டி. இதனோட மொலாலிட்டி வந்து என்ன, 7.57 ஸ்மால் எம்மில் எழுதியிருக்கேன். ஏன் இங்கே இன்ட்டு 1000 போட்டிருக்கேன், ஏன்னா இது வந்து கிராம்ஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ணதுனால இங்கே மேலே இன்ட்டு 1000. ஓகே, ஸோ காட் இட். ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்ளம் நம்ம போட போகிறோம், விச் இஸ் வைஸ் வெர்ஸாக பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா மொலாரிட்டி வந்து மொலாலிட்டிலேருந்து மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ அப்படியே அதே மாதிரி டென்சிட்டி இல்லாமல் இந்த கன்வர்ஷன் நம்ம பண்ண முடியாது, பிகாஸ் மொலாரிட்டி டீல்ஸ் வித் வால்யூம் அண்ட் மொலாலிட்டி டீல்ஸ் வித் மாஸ். ஓகேவா, ஸோ இங்கே வந்து என்ன given is equal to what, 21.4 molality small m. That means what, which அதனோட மீனிங் வந்து என்ன, 21.4 moles of HF, okay, is present in 1 kg. இங்கே solvent வந்து என்ன, water, because this is aqueous solution. 1 kg of water. Okay, so this is what it deals with mass. அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான டேட்டா வந்து என்ன, இங்கே மொலாரிட்டி, ரைட். மொலாரிட்டியில் உங்களுக்கு என்ன வேணும் கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21.4. இதை வந்து நமக்கு முன்னாடி ஒரு டேட்டா தெரியும். ஸோ இங்கே வந்து என்னென்னா வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லீட்டர்ஸ் வேணும். வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் வேணும். இப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் வேணும்னா நம்ம இங்கே இந்த மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த டென்சிட்டி யூஸ் பண்ணி நான் இங்கே வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்னென்னா மாஸ் ஆஃப் த சொல்யூஷன், mass of the solution is equal to what, நம்ம முன்னாடியே பார்த்தோம். So which is mass of the solute, okay, plus mass of the solvent. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பாருங்கள் mass of the solution நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ what is mass of the solute, இவ்வளோ மோல்ஸ்னு தெரியும் இல்லையா, 21.4 moles. ஸோ இங்கே பாருங்கள் 1 mole of HF is equal to what, 20 grams. எப்படி வந்தது, 1 plus 19. It is its molecular weight, correct. So 21.4 moles of HF will be equal to 21.4 into 20. So let's see. Okay, I am using the calculator. So which is 428 grams. ஸோ எனக்கு வந்து மாஸ் ஆஃப் த சல்யூட் தெரிஞ்சிருச்சு, 428 grams. மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் வந்து என்ன, வாட்டரோட டென்சிட்டி வந்து 1. ஸோ 1 kg அப்படின்னாக்கா அதனுடைய நமக்கே தெரியும் 1 kg மீன் 1000 grams. ஓகே, ஸோ 1428 grams அதுதான் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். இப்போ இது அப்படியே வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை நம்ம மாற்றிக்கலாமா, வெரி ஈஸி நோ. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அவங்க டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1.101 மாஸ் ஐ நோ. ஸோ எப்போவுமே பாருங்கள், டு கன்வெர்ட் மாஸ் இன்டு வால்யூம் டு மாஸ் டென்சிட்டி இஸ் ரெக்வயர்ட். ஸோ இப்போ நம்ம வால்யூம் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ 1428 divided by, okay, so I'm using the calculator again. So 428 so now divided by 0.1, okay, so which is 1298, ஓகே, ml. ஸோ இது எப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, இது வந்து கிராம்ஸ் பர் எம்எல்ல இருக்குது. அதனால் நான் இதை நீங்கள் பண்ணணும்னா மாஸ் வந்து நம்ம கிராம்ஸில் யூஸ் பண்ணணும், வால்யூம் வி வில் கெட் இன் ml. ஓகேவா, ஸோ ஷால் வி சப்ஸ்டியூட் இட் ஹியர். வெரி ஈஸி தானே, இப்போது எல்லோரும் போட்டுருவீங்கல்ல. நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு தெரியும் 21.4. So 21.4 volume of the solution is what, 1298. Since I am using in ml, இங்கே வந்து நான் 1000 போட்டுக்கிறேன். அது கரெக்ட், அது லிட்டருக்கு மாற்றுறதுக்கு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. Again I am using the calculator. 21.4 into, okay, 1000, okay,
divided by 1298. Okay. So the molarity is 16.5 m. புரியுதா? 16.5. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராக்டிஸ்க்கு இந்த ரெண்டு இதுலேயுமே இட்ஸ் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் ஒன்லி. கீழே இருந்து போங்க, மொலாலிட்டியை வச்சுட்டு இந்த டென்சிட்டியை அப்படியே வச்சுட்டு இந்த மொலாரிட்டி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் புதுசாக இந்த ப்ராப்ளம்னு கொடுக்கல, உங்களுடைய இதுக்கு தான், உங்களுக்கு உடனே ஆன்சரும் கிடச்சிரும். இந்த மொலாரிட்டியை வச்சுக்கோங்க, டென்சிட்டி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மொலாரிட்டி கொடுத்துருக்குற மொலாலிட்டி வருதான்னு பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். உடனே ஆன்சர் கிடச்சா உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அப்படியே வந்து இதை அப்படியே வைஸ் வெர்ஸாக நீங்கள் போட்டு பாருங்கள். தட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் how to convert from mass percentage to molarity, அதே மாதிரி ஒரு 2-3 சொல்யூஷன் மாஸ் பர்சன்டேஜில் மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா how to calculate that, இந்த மாதிரியான ஒரு ரொம்ப டீட்டெயில்டு வீடியோஸ் நான் போட போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மை வீடியோஸ். ஓகே, தேங்க்யூ.